எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல் கலை யதார்த்தங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்றைக்கு தேசிய அளவிலே ஒரு மிக மிக முக்கியமான முடிவை மத்திய அமைச்சரவை எடுத்திருக்கிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் ஒன் போல் அப்படிங்கிற ஒரு திட்டம் அமலுக்கு வரப்போகிறது என்று தெரிகிறது. அதாவது அனைத்து சட்டமன்ற தேர்தல், அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒன்றாக தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும். அதற்கான சட்டம் இயற்றப்பட வேண்டும். அந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு மத்திய அமைச்சரவை, யூனியன் கேபினட் நேற்று ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன பின்னணி, 2024 நாடாளுமன்றத்துக்கு முன்னரே கூட இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாவது இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் நினைத்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் என்ன காரணத்திற்காகவோ தேர்தல் பணிகள் சூடுபிடித்த நிலையிலே இந்த சட்டம் கொண்டு வரப்பட முடியவில்லை. அதற்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலே ஒரு குழு அமைத்து, அந்த குழுக்கு அரசியல் கட்சிகளிடம் பரிந்துரை கேட்டு இந்த ஒரு ஒன் நேஷன் ஒன் போல், ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தை கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா என்று அனைத்து கட்சிகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. பெருவாரியான கட்சிகள், அரசியல் கட்சிகள் தேசிய அளவிலே இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கின்றன. இந்த பின்னணியிலே தான் நேற்று கூடிய மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தது மட்டுமில்லாமல் அதை ஒரு பில்லாக, சட்டமாக இயற்ற பாராளுமன்றத்திற்கு கொண்டு சென்று முடிவு செய்திருக்கிறார்கள். இங்கதான் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. பாராளுமன்றத்திலே இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் மெஜாரிட்டி இன்றி ஆட்சி அமைக்கிறது, கூட்டணி ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்ததுதான். குறிப்பாக சந்திரபாபு நாயுடோட தெலுங்கு தேசம் கட்சி, நிதிஷ்குமார் ஜனதாதள் கட்சி, இவருடைய ஆதரவு சேர்ந்து கூட பாராளுமன்றத்திலே இந்த ஆளும் கட்சி, அதாவது ஆளுகின்ற கூட்டணியுடைய எண்ணிக்கை 271, மினிமம் தனி மெஜாரிட்டிக்கு 272 உறுப்பினர்கள் வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இதைவிட மிக மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்று சொன்னால், ஒரு நாடு ஒரு தேர்தல் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் 2 அவைகளிலுமே அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, மேலவை ஒருவேளை ஒப்புதல் அளிக்க தாமதித்தால் கூட லோக்சபாவிலே கிட்டத்தட்ட 350 உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவளிக்க வேண்டும். அதாவது ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், அதாவது முழுதாக பாராளுமன்றத்துடைய அனைத்து உறுப்பினர்கள் அவையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அப்பொழுது இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 362 வாக்குகள் தேவைப்படும். ஆக கிட்டத்தட்ட 90 அல்லது 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகளிலிருந்து இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பெருவாரியானோர், அதாவது அந்த 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தால் அப்பொழுது அவையில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்து அதன் மூலமாக இந்த சட்டம் நிறைவேறும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி இன்று மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையிலே எப்படி இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு வழிவகை செய்து திட்டமிட்டு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் என்று பல சுவாரஸ்யமான தகவல்கள் எழுகின்றன. இந்த சட்டம் இப்போதைய சூழ்நிலையிலே இப்போது பாஜகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ள ஆதரவை கருத்தில் கொண்டு பாராளுமன்றத்திலே, அதாவது லோக்சபாவிலே நிறைவேறுவது மிக மிக கடினம் என்பது பலரும் சொல்லுகிறார்கள். இங்கேதான் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற பிற பெரிய எதிர்க்கட்சிகளுடைய ஒரு பங்கு என்னவாக இருக்கும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதில் என்று பல ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் சொல்ல போனால் நேற்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே பல மூத்த அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய அளவிலான தலைவர்கள், திமுக போன்ற கட்சிகளுடைய முன்னணி தலைவர்களோடு மறைமுக பேச்சுக்களை துவக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கையாளும் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்கு அசுர பலம் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. தமிழகத்திலே அனைத்து பாராளுமன்ற தொகுதியிலே 39 39, பாண்டிச்சேரி ஒன்று சேர்ந்து 40லுமே வெற்றி பெற்று 40 அப்படிங்கிறது இன்னைக்கு தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளின் எண்ணிக்கையில ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை என்பதே சந்தேகமில்லை. காங்கிரஸை பொறுத்தவரை தேசிய அளவில் அவர்கள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்பதை தெளிவாக்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுக ஆதரவு பாஜகவுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று பலரும் கேட்கிறார்கள். இதற்கு முன்பே கூட இந்த மாதிரி சட்டங்கள் வந்த பொழுது பல சந்தர்ப்பங்களிலே காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த போது கூட திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது, அதாவது அந்த சட்டம் வாக்குக்கு வரும் நாளன்று வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை பல பத்திரிகையாளர்கள், மூத்த அரசியல் ஆலோசகர்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி செய்தால் கூட இங்கே தமிழ்நாட்டிலே இவருடைய பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு
அந்த கோஷம் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதே சமயம் வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதிலே வந்து நாங்கள் நேரடியாக பங்கு கொள்ளவில்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிக்காதனாலே வெளிநடப்பு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வந்து மக்களிடத்திலே அந்த கருத்தை எடுத்து சொல்லலாம் என்ற ஒரு கருத்தும் பலரும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி வெளிநடப்பு செய்தார்கள் என்றால் அதை வந்து தேசிய அளவிலே காங்கிரஸ் கூட்டணி எப்படி எடுத்துக்கொள்ளும்? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இப்பொழுது இருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்துதான். இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் எடுக்கின்ற ஒரு நிலைக்கு மிக நேரெதிர் நிலையை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்குமா, பாஜகவோடு நெருங்கி வருவது போல ஒரு நிலைமையை காட்டுமா, பீப்புள்ஸ் பெர்செப்ஷன், அதாவது மக்கள் வந்து வெளியிலிருந்து எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளாக பாஜக மற்றும் மோடி எதிர்ப்பு அரசியலை தீவிரமாக செய்து வந்த சூழ்நிலையிலே இப்போது குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சூழ்நிலையில வந்து பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தால் இங்கு மக்கள் என்று சொன்னால் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு வாக்கு வங்கி அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று பலரும் கேட்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரை அரசியலிலே வந்து இந்த மாதிரி முடிவுகளை அவர் எடுக்க தயங்குதில்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். இன்னும் சுவாரஸ்யமான ஒரு கருத்து கூட இருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அந்த தேர்தலில் இப்போதைய சூழ்நிலை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட சூழ்நிலையிலே அதன் பிறகு இப்பொழுது தேசிய அளவிலே நடந்து கொண்டிருக்கும் மோடி ஆட்சியிலே பங்கு கூட திமுக பெற வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுபவர்களும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். திமுகவிலே வந்து ஒரு சில மூத்த உறுப்பினர்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். மத்திய ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வகித்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகனுடைய கட்சியினுடைய எதிர்கால நலன் கருதி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியினுடைய வலு எப்படி இருக்க வேண்டும் நலன் கருதி மத்திய அமைச்சரவையிலே பங்கு கொண்டால் கூட தவறில்லை என்ற ஒரு விதமான வாதம் வந்து திமுகவில் இருக்கிறது. இதை மனதில் கொண்டால் இது வந்து அதற்கு ஒரு முதல் படியாக இருக்கும், இதில் சந்தேகம் கிடையாது. ஒருவேளை திமுக வந்து பாஜகவோடு நெருங்கி வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்திய அமைச்சரவையிலே பங்கு பெறலாம் என்று முடிவெடுத்தால் அப்படி எடுக்க போகும் முடிவுக்கு வந்து பாஜகவோடு நெருங்குவதிலே முதல் படி இந்த வாக்களிப்பு, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒன் நேஷன் ஒன் போல், ஒரு நாடு ஒரு தேர்தல், அந்த சட்டத்திற்கு ஆதரவாக திமுக வாக்களிக்கலாம். ஆதரவு அளிக்க என்றாலும் கூட பரவாயில்லை, வெளிநடப்பு செய்தாலே அந்த சட்டம் நிறைவேறிவிடும். திமுக போன்ற பெரிய கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று வந்து மமதா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, ஆந்திராவிலே வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இது போன்ற கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்தார்கள் என்றால் கிட்டத்தட்ட கூட்டாக 90-100 உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறுவார்கள் என்ற திட்டத்தை தான் பாஜக கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை அவருடைய ஒரே குறி இப்பொழுது வந்து எந்த விதத்திலும் 2026 சட்டமன்ற தேர்தல் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தவிர ஒரு ஒன்றும் கிடையாது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்தியிலே ஆட்சியிலே பங்கு பெறுவதிலே திமுகவுக்கு தயக்கம் இருக்காது என்பது பலரும் சென்னையிலே கூட சொல்லுகிறார்கள். அதை கணக்கில் வைத்து பார்த்தால் டைரக்டாக இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிக்கவில்லைனாலும் கூட திமுக வெளிநடப்பு செய்யும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் மோடி தரப்பிலிருந்து கூட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து தூது அனுப்பப்படலாம், பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் என்று சொல்லுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட திமுகவுக்கு நெருக்கமானவராக பார்க்கப்படுகிறார். அதே போல நிதிஷ் கட்காரி கடந்த 2-3 நாட்களாக தமிழகத்திலே பயணம் செய்து வந்திருக்கிறார். இவை எல்லாமே வந்து நடக்கப் போகும் இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு முன்னோடியாகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலை அவர்கள் சமாளிக்க முடியும் என்று சொன்னால் எந்த ஒரு முடிவும் எடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. திமுகவை பொறுத்தவரை அவருடைய கோர் ஓட் வந்து திமுக தலைமை சொல்வதற்கு கட்டுப்படும். இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு முடிவெடுத்தோமே தவிர பாஜகவோடு நமக்கு இப்போதைக்கு வேறு எந்த விதமான நட்பும் கிடையாது, நாட்டு நலன் கருதி தான் அந்த வெளிநடப்பு செய்தோம் போன்றவற்றை சொல்லி எளிதாக அந்த மக்கள் மனதிலே உள்ள எண்ணங்களை வந்து திமுகவுக்கு ஆதரவாக திருப்புவார்கள். அதற்கு வந்து இங்கே பத்திரிகைகளும் ஆதரவு அளிக்கும் என்று சொல்வது பலர் இருக்கிறார்கள். இந்த ஒரு அரசியல் நிகழ்வு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று பலரும் சொல்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த விதமான நிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இந்த சட்டத்திற்கு தங்கள் ஆதரவு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர்களிடம் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்பது மட்டுமல்ல, அதிமுக மிக மிக வலுவடைந்த நிலையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னொரு விஷயம், பாஜக ஒருவேளை மீண்டும் திமுகவோடு நெருக்கமானால் அப்பொழுது வந்து இங்கே வந்து அதிமுகவை இன்னுமே வலுவழுக்க செய்ய பெரிய அளவில் 2 கட்சிகளும் மறைமுக திட்டங்கள் போடக்கூடும் என்பதில் சந்தேகம் இல்லை.
மிக மிக முக்கியமாக அண்ணாமலை பாஜக தமிழக தலைவர் வந்து இப்பொழுது லண்டனில் இருக்கிறார். அவர் தன்னுடைய படிப்பை முடித்து ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் வந்து இந்தியாவுக்கு திரும்புவார். அவர் வரும்பொழுது திமுக எதிர்ப்பை தான் தன்னுடைய அரசியலுடைய அடிநாதமாக அவர் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ஒன் நேஷன் ஒன் போல் ஒரு நாடு ஒரு தேர்தல் சட்டத்திலே இந்த இரு கட்சிகளும் மறைமுகமாக நெருங்கி வந்தால் அண்ணாமலையுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? கட்சியிலே அவர் மாநில தலைவராக தொடர்வாரா, இல்லை வேறு ஏதாவது பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுமா? அந்த முக்கியமான கேள்வியும் சவாலும் கூட பாஜகவுக்கு இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்தவரை பலமுறை அவர் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய ஒரே நோக்கம் வந்து கட்சி கட்டுப்பாட்டுக்கு நடப்பது. தன்னுடைய நரேந்திர மோடி தலைமையை ஏற்றுத்தான் தான் இருக்கிறார், எந்த பதவியும் தனக்கு முக்கியமில்லை என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தால் ஒருவேளை இந்த மறைமுக ஒப்பந்தம் நடந்தால் அப்பொழுது தமிழக பாஜகவுடைய தலைமை பொறுப்பிலே வந்து இப்போதைக்கு ராஜா எப்படி அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறாரே அவரே தொடர்ந்து இருப்பார் சட்டமன்ற தேர்தல் வரை என்று கூட சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்பொழுதும் போல தமிழக அரசியலே பஞ்சமே கிடையாது பரபரப்புக்கு. இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒன் நேஷன் ஒன் போல் சட்டத்தை இயற்ற திமுக மறைமுக ஆதரவு கொடுக்கிறதா, அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பரபரப்பான தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.